விஸ்வாவசு வருடம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே குரு, சனி, ராகு, கேது இவங்களை வச்சு தான் வருட பலனே வரும். இந்த வருடம் எந்த கிரகம் மாறலை அப்படின்னு சில பஞ்சாங்கம் சொல்லும். உதாரணம் வாக்கிய பஞ்சாங்கத்து சனி பயிற்சி கிடையாது, நமக்கு உண்டு. அந்த மாதிரி ரிஷபத்துக்கு பார்த்திங்கனாக்கா எப்படி குரு பயிற்சி இருந்ததோ அதே மாதிரி மிதுனத்துக்கும் குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். ஆனால் 10 லக்னத்துக்கு வரார், 7ஆம் இடத்துக்கு வரார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். இது இந்த பார்வைக்கு தனி விசேஷ குணங்கள் உண்டு. குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு காரணம் தான். நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 75% குரு பார்வையால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஜாஸ்தி. சனி பகவானும் ராகு கேது பகவானும் ரொம்ப சிறப்பான பலனாக செய்கிறாங்க. உதாரணம் ஆண்களுக்கு வருமானம் இல்லாமல் இருந்தாங்க இது வரைக்கும் அப்படிங்கிற அந்த குறையெல்லாம் இருக்காது. நல்ல வருமானத்தை கொடுக்க போகிறார் குரு. ஜென்மவாக வந்தாலுமே நல்ல வருமானத்தை கொடுப்பார். என்ன அப்படின்னா உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்பாராத இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே கொஞ்சம் புத்திசாலிங்கன்னா கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ராகு கேதுக்கள் வரக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடத்துக்கு கேது வர்றார். இந்த 3ஆம் இடம் சூரியனுடைய வீடு. 3க்கு வர்ற கேது தேவையில்லாத குழப்ப கெடுப்பார். அதனால் தொழிலில், உத்தியோகத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். தான் குடும்பத்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறவங்களும் உண்டு, தான் குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆக இந்த 2 பேருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக இதுதான் பொதுவான ஒரு விஷயம். மற்றபடி சிறப்பாக இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. டீ கடை வச்சுருந்தாலும் ரொம்ப நல்ல வருமானம் வரும். இந்த ரோடோர கடைகள் வச்சுருக்கவங்கலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்புறம் அந்த அக்வான் சென்டர் வச்சுருப்பாங்க. இந்த மீன் வியாபாரம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வளர்ப்பு மீன்கள், வளர்ப்பு பெட்ஸ், அனிமல்ஸ் சொல்கிறாங்கல்ல, நாய், பூனை, இதெல்லாம் வச்சுருக்கவங்க ரொம்ப அற்புதமான வருமானம் கிடைக்கும் இந்த வருஷம். அது கிரக பயிற்சிங்கிறத விட இந்த வருட பயிற்சியினால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆடு மாடு வளர்க்குறவங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் விவசாயிகள் ரொம்ப அற்புதமான ஏற்றம் பெறுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக நல்லா இருக்குது. 70% சிறப்பான வருமானத்தை கொண்டு நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க. பெண்கள் தொழில் முனைவோர், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆண்களோட பெண்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. பெண்கள் வண்டி வாகனத்தை போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போகணும். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகலான்னு அக்கம் பக்கத்தில் இருக்கோன்ட்டேன். மற்றபடி சிறப்பான அமைப்பு தான். தொழில் நல்லா இருக்கிற மாதிரியே, வருமானம் நல்லா இருக்கிற மாதிரியே கொஞ்சம் சில பிரச்சனைகளும் வரும் உங்களுக்கு. தொழில் விஷயத்தில் பார்த்து கையெழுத்து போடணும், பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். மற்றபடி அற்புதமான ஆண்டு இந்த விஸ்வாவசு வருடம். வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் தெய்வ வழிபாடு, மாரியம்மன், காளியம்மன், மாகாளி, காட்டேரி, இருசின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை வணங்கினாங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறதும், நல்லெண்ணெய் தெய்வம் போகிறதும் ரொம்ப சிறப்பு.